அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் ஒரு 3 வயசு குழந்தையோட ஜாதகம். லக்ன சந்திக்காண்டி என்கிட்ட வந்தாங்க. எந்த லக்னம் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஜாதகம் வந்துட்டு இருக்குங்க. அவங்க கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா மீன லக்னம் 0.3 டிகிரி அந்த மாதிரி 0.3 டிகிரியில் உள்ள இந்த ஜாதகம். 3ஆம் இடத்துல வந்து சந்திரன் உச்சம், ராகு 7ஆம் இடத்துல புதன் உச்சம், 8ஆம் இடத்துல சூரியன் நீச்சம், செவ்வாய் 9ஆம் இடத்துல சுக்கிரன் கேது, 11ஆம் இடத்துல வந்து குரு நீச்சம், சனி வந்து இணைவு. இதுதான் ஜாதக அமைப்பு. இப்போ ஒரு நபருக்கு வந்து லக்னத்தை திருத்தணும்னா அவருக்கு வந்து கல்யாணம் எப்போ முடிஞ்சது, குழந்தை எப்போ பிறந்தது, எந்த ஊரில் இருக்காரு, என்ன தொழில் அமைப்புகள் வந்து காரகத்துவ ரீதியாகிறதுனால அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட முடியாது. இந்த மாதிரி சில என்ன குழந்தை, முதல் குழந்தை என்ன குழந்தை பிறந்தது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கன்ஃபர்மேஷன் பண்ணி தான் வந்து லக்னத்தை திருத்த முடியும். இது வந்து சின்ன குழந்தை இப்போ தான் பிறந்து வந்து 3 வயசு ஆகிற குழந்தைக்கு வந்து எதை மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணால் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை வச்சு நான் இந்த லக்னத்தை வந்து திருத்த முற்பட்டேன். இருந்தாலும் வந்து அவங்க வளர தான் வந்து நான் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டேன். அவங்க வளர தான் இவங்களோட இதை வந்து முழுமையாக நம்ம தெரிய முடியும். இப்போதைக்கு நான் வந்து எப்படி கண்டுபிடிச்சேங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ இவங்க மீன லக்னமாக இருந்ததுன்னா பிறந்த உடனே சூரிய திசை நடந்திருக்கு. 6ஆம் அதிபதி திசை பாவத்துவமாக, 6ஆம் அதிபதி 8ல் போய் உட்காந்து ஒரே நேரத்தில் செவ்வாய் சனி பார்வையில் பாவத்துவமாக இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்களுக்கு பெருசாக 6ஆம் இடத்து பலன்கள் வந்து என்ன செய்ய முடியும், நோயை தவிர எதுவும் கொடுக்க முடியாதுங்கிறதுனால நோய் வந்திருக்கும். இந்த மாதிரி அமைப்புகள் அதாவது வந்து நோயை வந்து கொடுத்துருக்கும். இன்னும் டீப்பாக போனோம்னா 8ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி கடுமையான பாவத்துவத்தில் நீச்ச அமைப்புகளில் இருக்கும்போது உயிரிழப்புகள் இந்த மாதிரி சின்ன வயசுலாம் நடந்துடுறதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜாதகங்கள் அமைப்புகளில் வர்றதை நான் பார்த்துருக்கோம். அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நோயை வந்து கொடுக்க தான் செய்வார். அதே மாதிரி கேட்டால் ஆமாங்க வீசிங் இருந்ததுங்க அப்படின்னாங்க. அப்போ அதை மட்டும் வச்சு நம்ம லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. வீசிங் இருந்ததுன்னு 1 வருஷம் வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போய் கேட்டிருக்கோம். இப்போ வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது. 3 வயசு வரைக்கும் கண்டினியூ ஆகுது. நாங்கள் இப்போ 1 வயசு வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் குணமாயிடுச்சுன்னா அப்போ மீன லக்னமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா அது கண்டினியூ ஆகுதுங்கிறாங்க. அது கண்டினியூ ஆகுதுன்னா 5ஆம் அதிபதியாக உச்சனாக இருக்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தேய்பிரை திருதியை திதின்னு சொல்லக்கூடிய பௌர்ணமியை விட்டு 2 நாள் விலகின சந்திரன், நல்ல ஒளிபொருந்திய சந்திரனா இருக்காரு, உச்சனா இருக்காரு. அதே நேரத்தில் குரு சுக்கிரனோட தொடர்பில் இருக்கிறாரு. இந்த மாதிரி அமைப்புகள்ல 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய இந்த சந்திரன் வந்து எந்த மாதிரி கெடுபலன்கள் வந்து செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லையே. அது எப்படி கண்டினியூ ஆகுது, இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா கண்டினியூ ஆயிருக்காது சந்திர திசைன்னு வச்சு பார்க்கும்போது. அப்போ லக்னத்தை வந்து நம்ம கும்ப லக்னமாக வச்சுன்னு பார்த்தீங்கன்னா கும்ப லக்னத்துக்கும் சூரியன் வந்து பாவத்துவமாக வர்றாரு. இப்போ கும்ப லக்னமாக வச்சு பார்க்குறோம் பாருங்க. கும்ப லக்னமாக இருந்ததுன்னா சூரிய சந்திரர்கள் பெரிய நல்ல பலன்களை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் சூரியன் பாவத்துவமாக இருக்கிறதுனால நோயை கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் வந்து 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் எந்த அளவுக்கு சுபத்துவமாக இருந்தாலும் அவர் 6ஆம் அதிபதியாக செயல்படுவார். என்ன ஒரு காரணம், அவர் சுபத்துவமாக இருக்கிறதுனால நோய் கட்டுக்குள்ளே இருக்கும். இந்த ஆஸ்துமா இந்த மாதிரி வீசிங் நோய்கள்லாம் என்னென்னா கட்டுக்குள்ளே இருக்கும். டேப்லெட் எடுத்துக்கிட்டோம்னா கட்டுக்குள்ளே இருக்கும், எல்லை மீறாமல் இருக்கும், ஆனால் நீண்ட காலம் இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சந்திர திசை 10 வருஷம்ல இது கண்டினியூ ஆகிற அமைப்புகள் இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இவங்க வந்து கண்டிப்பாக கும்பலக்கணமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறது வந்து ஓரளவு வந்து சரி பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து 3 வயசு ஆனதுக்கப்புறம் 2வது இவங்களுக்கு குழந்தை இல்லை. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கும்பலக்னமாக இருந்தால் 3ஆம் இடத்தை வந்து செவ்வாய் வந்து நேரடியாக பாவத்துவமாக பார்ப்பார். செவ்வாயோ சனியோ அவங்க வீட்டை அவங்களே பார்க்கறது வந்து நல்ல அமைப்பு கிடையாது. அந்த வீட்டை கெடுக்க தான் செய்வாங்க. 3ஆம் இடம் பாதிப்புங்கிறதுனால இவங்களுக்கு தம்பி தங்கச்சி பிறக்கிறதுக்கு தாமதமாகுது. அந்த அமைப்புகள் வந்துடலாம். இப்போ மீன லக்னமாக இருந்தீங்கன்னா 3ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறதுனால இந்த அமைப்புகள் இல்லை. இந்த 2 விஷயத்தை வச்சு தான் வந்து இந்த பிள்ளை வந்து ஒரு வேளை கும்பலக்கணமாக இருக்குங்க. ஆனால் இது வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணணும். ஏன்னா குரு 12ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனாலையும் 8ஆம் இடம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதுனாலையும் இவங்க பிறந்த உடனே பிறந்த இந்த ஊரை விட்டு வெளியில் நகர்ற அமைப்புகள், வெளிநாட்டில் செட்டில் ஆகிற அமைப்புகள் இதெல்லாம் வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போதைக்கு வந்து கும்பலக்கணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கும்பலக்கணமாக இருந்தால் தான் லக்னாதிபதி வந்து 12ல் மறைஞ்சு குருவுடைய தொடர்பில் இருக்கிறதுனால நல்லா இருக்கும் லக்னாதிபதி. இது மீன லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி வந்து நீச்சமாகி சனியோட போய் இணைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் பாவத்துவ அமைப்புகள் வருங்க. இது வளர தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்ன அமைப்புகள். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா காரகத்துவங்கள் ரீதியாக தொழிலை கண்டுபிடிச்சிடலாம். அந்த ரீதியாக வந்து இவங்க எந்த லக்னமாக இருந்தாலும் புதன் தான் அதிக சுபத்துவம். உச்சனாகி குருவோடைய பார்வையில் உள்ள இந்த புதன் தான் அதிக சுபத்துவம். 2ஆம் நிலை சுபத்துவம் வந்து சனி. குருவோட இணைவில் சனியும் குருவோட பார்வையில் வந்து புதனும் வலுத்த இந்த ஜாதகத்தில் வந்து புதன் சனியின் கலப்பு துறைகளான சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர், அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரி புதன் சம்பந்தப்பட்ட துறைகள்லேயே வந்து சனியின் கலப்பான வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக் இன்ஜினியரிங் இது மாதிரி துறைகள்லாம் வரும். சிப்பு தயாரிக்கிறது, கேமிங் டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரி பொறுமையாக நிதானமாக செய்யக்கூடிய சனி ப்ளஸ் புதனோட கலப்பு துறைகளில் வந்து எதிர்காலத்தில் ஒரு நல்ல நிலைமையில் வரக்கூடிய ஒரு நல்ல ஜாதகங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாய.